ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மணி இப்போ ஒரு 3 மணி ஆகுது. பயங்கர வெயில் மண்டை புழக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்தது, பானிபூரி சாப்பிடணும் போல இருந்தது. சரின்னு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். பானிபூரி, ஐஸ்கிரீம், பால் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு. இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் ஓடிட்டுருக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் பெட்ரூமில் ஏசி, டிவி எல்லாம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிவிலே தான் ஒட்டிகிட்டு இருக்காங்க. நான் வந்தது கூட தெரியாது. அதனால சிட்டுட்டும் அவர் கூட ஏசிலே உட்காந்துருப்பாங்க. கதவை வெளியே பூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ ஈவினிங் ஒரு 5 மணி போல் ஏதாவது பானிபூரி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருந்தது. இது பாருங்கள், இந்த மாதிரி பானிபூரி, அப்புறம் இது நன்னாரி சர்பத்துமே கூட வாங்கிக்கிட்டேன். ஆமாம், வாங்கியாச்சு. வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஒரு 5 நிமிஷம் வெயிலில் தலை காட்ட முடியல. என்ன வெயில் அப்பாடான்னு ஆயிடுச்சு. பாவம், வெயில் எல்லாம் வேலை பார்க்குறவங்க, டெலிவரி பர்சன்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல. ஷிடு 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 டெட்டேரி கிறிஸ்டட் 2 பேரும் வந்துருக்காங்க. கீழே போன கேப்பில் டீ போட வெளியே வந்திருப்பார் போல். இவனுங்க 2 பேரும் வந்து கதவுக்கிட்ட நின்றுட்டு இருந்தானுங்க. என்ன வெயில் அடித்தாலும் சரி, அவருக்கு 4 மணி ஆனால் டீ வேணும். பாருங்கள், அவருக்கும் போட்டு எனக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஒரு பாக்கெட் ப்ரெட்டு, 3 பன் பக்கோடா, சிட்டு டெட்டுக்கு வனிலா ஐஸ்கிரீம், எனக்கு குல்ஃபி மகாராஜ், பானிபூரி, அப்புறம் நன்னாரி சர்பத். பால் வாங்கினது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ இவங்க 2 பேருக்கும் நம்ம ஐஸ்கிரீம் கொடுக்கலாம். 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க பாருங்க வெயிலுக்கு. ஷீடு யம்மி 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 ஐஸ்கிரீம். கீழே போயிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு டீ போட்டு வச்சிருக்காரு பாருங்க. வெயிலையும் டீ குடிக்காம இருக்க முடியறதில்ல. இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உட்காந்துருக்கான். டெடு கம் ஃபினிஷ்ட். அவ்வளோதான். சிட்டோ பேபி, சின்ன பேபி. சரி, பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஸோ ஏசி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நான் இறங்கி கீழே போகலான்னதும் இவங்களும் முதல்ல ரெடியாக இருக்காங்க பாருங்க. போங்க, நம்ம போய் பானிபூரி பண்ணலாம். அடுத்து பாருங்களேன், இங்கே ஏசி ஓடிட்டுருக்கு. அங்கே போகணும். பார்த்தீங்களா? ஒரு பானிபூரி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, ஈவினிங் கொஞ்சமாக பானிபூரி பண்ணலாம். சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. வெளியில் போகணுன்னா பயங்கர வெயில். அண்ணன் வந்ததுக்கப்புறமா கடைக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ பானிபூரிக்குள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து உருளைக்கிழங்கு வேணும். அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மைக்ரோவேவில் தான் இந்த மாதிரி 2 கட் போட்டுட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4-5 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கிழங்கு வெந்துடும். சட்னி வந்து எனக்கு ஆக்சுவலாக காரமாக வைக்கிறத விட சட்னி இல்லை, பானிபூரி தண்ணி கொஞ்சம் இனிப்பு புளிப்பாக இருந்தால் தான். ரொம்ப இனிப்பு வந்து ஜாஸ்தி இருக்கணும். அதனால அந்த மாதிரி ஒரேடியாக செஞ்சிட போகிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் தண்ணி தனியாக காரமாக செய்வாங்க. அப்புறம் இனிப்பு இதுன்னு கடையிலும் அப்படி தான் தருவாங்க. நான் 2த்தையுமே சேர்த்து எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஒரே தண்ணியாக தான் ரெடி பண்ணிடுவேன். பசங்களுக்கும் அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அதனால் இதையுமே கூட ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் இன்றைக்கி மைக்ரோவேவ்லேயே வச்சு எடுத்துடலாம். ஐஸ்கிரீமும் இருக்குது. வந்தோடனே ஒரு 4 மணிக்கே டீ குடிச்சிட்டேன். கடைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு வந்தேன். வந்து பயங்கர சூடாக இருந்தது. இதுங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துட்டு ஏசி போட்டு கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துருந்தேன். இப்போ டைம் ஈவினிங் 5 ஆகுது. லஞ்ச் இன்னைக்கு சிம்பிளாக, நேற்று தால் வச்சிருந்தேன், அதுவே இருந்தது. ரைஸ் வச்சுட்டு தயிர், அப்புறம் இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, மஷ்ரூம், பட்டர் கார்லிக் மஷ்ரூம், அதுதான் இன்னைக்கு. ஸோ அதனால சிம்பிளான லஞ்ச் தான். ஸோ இப்போ வந்து இதை நம்ம மைக்ரோவேவில் வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேகத்துக்குள்ளே நம்ம இந்த என்னது பானிபூரி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கட் மட்டும்தான் போட்டிருக்கேன். தண்ணி பேருக்கு கொஞ்சமாக 1-2 ஸ்பூன் ஊற்றுனா போதும். ஒரு 3-4 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா எடுத்து பார்க்கலாம். வேகலை அப்படின்னா திருப்ப வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாமா. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். வந்து சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். சாட் மசாலாவும் சேர்க்கணும். ஸோ இதுலேயே பிளாக் சால்ட் இருக்கும், அதனால சாட் மசாலா சேர்த்துக்கலாம்.
வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அவ்வளோ தேவையில்லைன்னா நீங்கள் இனிப்பு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் பிடிக்கும். அதனால வறுத்து பிடிச்ச ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஒரு 2-4 நிமிஷம் வச்சாலே நல்லா வெந்துடும். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள இந்த பானிபூரியோட பானிக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சி வைப்போ வடிகட்டிக்கலாம். உப்பு சேர்க்கல. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் பானி. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்குது தண்ணி. அவ்வளோதான் பாருங்க, நமக்கு பானிபூரியோட பானி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பா, காரம் வந்து ரொம்ப சேர்க்கல. ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாவோ ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு காரம் இனிப்பு புளிப்பு சேர்ந்த பானி ரெடி. உப்பு சேர்க்கல இல்லையா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். நான் அதுக்கு பதில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். நல்லா ஜில் ஜில்லுன்னு இருக்கும். டேஸ்ட் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். வெயில் இல்லையா, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரி ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிறதுக்குள்ள பானிபூரியை மைக்ரோவேவில் வைக்கலாம். ஒழுங்காக வந்ததுன்னா இதில், இல்லைன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நான் இதுலேயே தான் வச்சு ஃப்ரை பண்ணேன். ஸோ இதில் அப்படியே அடுக்கிடலாம். கேப் விட்டு அடுக்கிட்டு ஸோ அதுக்குள்ள உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருக விட்டுறக்கூடாது. அதை மட்டும் பார்க்கணும். வாவ், சூப்பராக உப்புதே. வெரி குட். நல்லா உப்பி வருது. சூப்பர். பாருங்க, கறியிடக்கூடாது. இந்த பூரி வந்து எனக்கு என்ன அவ்வளவு பிடிக்கிறது இல்லை. நாக்கெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாற மாதிரி இருக்கும். ரவை பூரி இருக்கும்ல, கங்கா ஸ்வீட்ஸ்ல எல்லாம் அந்த ரவையில செஞ்ச பூரி கிடைக்கும். அது வந்து நல்லா இருக்கு. சரி, ஆசைக்கு இது ரொம்ப வேலை மெனக்கடாம செய்யலாமேன்னு தான். வீட்லயே செய்யலாம், ஆனா ரொம்ப வேலை அதுக்கு. அதனால சரி இப்படியே வாங்கிடுவோம். டக்குன்னு உப்புது. பாருங்க, உருளைக்கிழங்கு மசிச்சுட்டேன். ஒரு அரை சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இது பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருந்தது. டக்குன்னு கிழங்குலாம் பூரிக்கிழங்கு பண்ணோம்னா இது மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் மைக்ரோவேவ்ல வச்சுட்டா போதும். முழுசா வச்சிங்கன்னா வெடிச்சிரும். கொஞ்சம் ஃபோர்க்கால குத்தியோ இல்லைன்னா கத்தியால கீரல் போட்டோ வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு, உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு
கொஞ்சமாக வறுத்து பொடிச்ச ஜீரகத்தூள், மல்லியில் வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கல. கொஞ்சோண்டு சாட் மசாலா, அவ்வளோதான். நமக்கு உள்ள வைக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் ரெடி. சாப்பிடலாமா இப்போ? ஓகே, இந்த பானிபூரி தண்ணியில் கொஞ்சோண்டு காரா பூந்தி போட்டுக்கலாம். வாங்க சாப்பிடலாம். இதுக்குள்ள உருளைக்கிழங்க இப்படி வச்சிடலாம். பாருங்க, எண்ணெயில எல்லாம் பொரிக்காதனால ஓகே. எனக்கு அந்த பச்சை கலர் தண்ணியை விட இந்த மாதிரி ஸ்வீட்டா இருக்கிறது தான் பிடிக்கும். இப்போ இந்த பூரியை நல்லா இதுக்குள்ள இப்படி முக்கி நிறைய தண்ணி ஃபில் பண்ணிட்டு சூப்பரா இருக்கும். வாங்க சாப்பிடலாம். உங்களால் அட் அ டைம் எத்தனை பானிபூரி சாப்பிட முடியும்னு சொல்லுங்க. நான் ஒரு 10-15 சாப்பிடுவேன். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ ஹெவியாக இருக்கு இல்லையா? கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன்னா இன்னைக்கு டின்னர் வேலை முடிஞ்சது. இப்படி தாங்க போச்சு எலெக்ஷன் ரிசல்ட் டே. எனக்கு ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.